ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோவில் நான் கொண்டு வந்திருக்கிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஃபவுண்டேஷன், அந்த ஃபவுண்டேஷனை எப்படி எல்லோ ஷேடுக்கு மாற்றுறது, மஞ்சள் நிறத்துக்கு எப்படி ஒரு ஃபவுண்டேஷனை டிஐஒய் முறை மூலம் எளிதாக மாற்றலாம் என்ற வீடியோ தான் இன்றைக்கான வீடியோ. ஸோ இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு வாங்க மீதி டீட்டெயில்ஸ்லாம் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இது தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் என் சேனலில் பார்க்குறேன்டா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்குள்ளே பாருங்கள். காரணம் இந்த வீடியோக்கு தர அங்கீகாரமே ஒரு சப்ஸ்கிரைப் தான். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோக்களையும் உங்களால் பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேக்கப்புக்கு பிகினர்ஸ் ஆகிக்கிறவங்களுக்கு விட்ட நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்காது. மேபி ஒரு ஃபவுண்டேஷன், ஒரு மேக்கப் பவுடர் அப்படி தான் இருக்கும். ஸோ நாங்கள் இந்த ஒரு ஃபவுண்டேஷனை வச்சு இன்னொரு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கொண்டா, இன்னொரு ஷேடுக்கு மாற்றிக்கொண்டா, அதுக்கான டிஐஒய் தான் இன்றைக்கான டிஐஒய். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிறது எல்லோ ஷேடுக்கு மாற்றுற 3 விதத்தில் ஒரு ஃபவுண்டேஷனை எல்லோ ஷேடுக்கு மாற்றலாம். ஒன்று ஃபர்ஸ்ட் ஒன் உங்கள்கிட்ட எல்லோ கலர் ஐஷேடோ இருந்தாலும் இதுக்கு யூஸ் ஆகும். அல்லது எல்லோ கலர் கலரிங், ஃபுட் கலரிங் இருந்தாலும் இதற்கு யூஸ் ஆகும். அல்லது டர்மரிக், கஸ்தூரி மஞ்சள். நான் கறிகளுக்கு போடுற மஞ்சள் சொல்லலை, கஸ்தூரி மஞ்சள். அது இருந்தால் நல்லாவே யூஸ் ஆகும். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறது இந்த கஸ்தூரி மஞ்சள் மூலம் எங்கள்கிட்ட இருக்கிற ஃபவுண்டேஷனை எப்படி எல்லோ ஷேடுக்கு மாற்றலாம் என்பது பற்றி தான். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டுக்கு இதை எப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டைம் மட்டும் செஞ்சு வைங்க. இதை ஸ்டோர் பண்ணியெல்லாம் வைக்க வேணாம். அப்படி தான் நான் செய்கிறது. ஸோ இப்போ எனக்கு தேவையான ஒரு பிஞ்ச் மஞ்சள் எடுத்துக்கொள்கிறேன். அதை உங்களுக்கு ஆமண்ட் ஆயில் அல்லது கோகோனட் ஆயிலோட மிக்ஸ் பண்ணலாம். பட் உங்களுக்கு ஸ்கின் சென்சிட்டிவோ அல்லது எக்னி ப்ரோன் ஸ்கின் இல்லது எந்த ஒரு போட்டுமே பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் வரும்னு நினச்சிங்கன்னா இந்த ஆயிலை தவிர்த்து கொள்ளுங்கள். காரணம் இந்த ஆயில் உங்களோட போஸை க்ளோக் பண்ணும். அதனால உங்களுக்கு எக்னி போன்றவை வர சான்சஸ் அதிகம். ஸோ நான் இன்றைக்கி இதை எலோவேரா ஜெல்லோட மிக்ஸ் பண்ணுறேன். ஸோ உங்கள்கிட்ட எலோவேரா ஜெல் இருந்துச்சுன்னா எலோவேரா ஜெல் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். அடுத்தது இந்த மஞ்சளோட எனக்கு தேவையான அளவு இந்த ஃபவுண்டேஷனை நான் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு மஞ்சள் டோன் வேணுமோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். மிக்ஸ் பண்ணி உங்களோட மேக்கப் பேஸாக இதை போட்டுக்கொள்ளுங்கள். ஸோ நீங்களே பார்க்கக்கூடியதாக இருக்கும் எந்த அளவுக்கு அழகான ஒரு மஞ்சள் ஷேடுக்கு எல்லோ ஷேடுக்கு இது மாறுதுண்டு. ஸோ நீங்கள் டிஐஒய்யாக ஒரு ஃபவுண்டேஷன் வாங்கினா போதும், அதை உங்களுக்கு எல்லோ ஷேடுக்கு மாற்றிக்கொள்ளலாம். இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிலவங்களுக்கு மேக்கப் போட்டோன்னே கொஞ்ச நேரத்தில் அது வேர்வையால் ஒரு ஜாய் டார்க்காக மாறி ஒரு ஜாய் ப்ரௌனிஷாக விளங்கும். பட் நீங்கள் இப்படி உங்களோட பேஸ் ஒரு எல்லோ டோனில் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த மேக்கப் கொஞ்சம் நேரம் கொஞ்சம் நேரம் கழித்து டார்க் ஆகாது, ஒரு கோல்டன் ஷேப்பில் மாறும். ஸோ உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் ஒரு ஜாய் கோல்டன் க்ளோ லுக்கில் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். டிஐஒய் முறை மூலம் இலகுவாக ஒரு எல்லோ ஷேட் ஃபவுண்டேஷன் உருவாக்கியாச்சு. இதே போல் நிறைய வீடியோக்கள் இந்த வீடியோவில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இதுக்கு பிறகும் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிஐஒய் வீடியோக்கள், வியூஸ் அண்ட் ஸ்கின் கேர் அண்ட் ஹோம் ப்ராடக்ட் மூலம் எப்படி ஸ்கின் கேர் செய்கிறது என்ற
பல வீடியோக்கள் வந்து என் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்கள் செய்ய வேண்டியது சப்ஸ்கிரைப் அண்ட் பக்கத்தில் பெல் ஐக்கானையும் தட்டிடுங்க. ஸோ இது